புதிய கல்விக் கொள்கையை ஏற்பது குறித்து தர்மேந்திர பிரதான் பேசிய கருத்துக்கு எதிர்வினை ஆற்றியதற்கு பிறகுதானே இந்த பிரச்சனை. ஏன் தர்மேந்திர பிரதான் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தெரிவிச்சாரு? தர்மேந்திர பிரதான் என்ன அவங்க அப்பா வீட்டு காசு கொண்டு வந்து கொடுக்குறாரா? மோடியினுடைய வீட்டு கஜானாவிலிருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க போறாரா? எங்களுடைய வரி வருவாயை பெற்றுக்கொண்டு, எங்களுடைய ஜிஎஸ்டியை பெற்றுக்கொண்டு, எங்கள் மூலமாக எல்லா விதமான நிதி ஆதாரங்களையும் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவதற்கு நான் சொல்கிற நீ கல்வி திட்டத்தை நீ ஏற்க வேண்டும் என்கிற கருத்து திணிப்பை, அவர்களுடைய சட்ட திணிப்பை அதிகாரத்தின் மூலமாக செய்கிற வேலையை அவர் செய்திருக்கிறார். அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம். இன்னொன்று, கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கையை மட்டுமா நாங்க வேண்டாம்னு சொல்றோம். இடைநிற்றல்கள் அதிகரிக்கக்கூடிய 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு என்று சொல்கிறதையும் நாங்கள் ஏற்கல. 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு என்று சொல்வதையும் நாங்கள் ஏற்கல. ஏன் அது குறித்து நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? உங்க மும்மொழியை ஏற்றுக்கொண்ட பீகார் மாநிலத்துல இடைநிற்றல் எத்தனை சதவீதமாக அதிகரிச்சிருக்கு? மும்மொழி கொள்கையை ஏற்காத 2 மொழி கொள்கையை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இடைநிற்றல் என்பது 99.9 விழுக்காடா நிறுத்தப்பட்டிருக்க. ஒரு புள்ளி 1 விழுக்காடு தானே தமிழ்நாட்டில் இடைநிற்றல் என்பது இருக்கு. அந்த புள்ளி 1 விழுக்காடையும் சரி செய்வதற்கு தமிழ்நாடு அரசு தீவிரமாக இயங்கி வருகிறதுன்னு கடந்த 3 மாதத்துக்கு முன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பத்திரிகையாளர்களிடத்துல சொன்னாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கல்வி திட்டத்தை எதிர்க்கிறோம், வெறுமனே மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் என்று இந்த எதிர்ப்பை முனைமுழுங்க செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு அவதூறை பரப்புகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதற்காக ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறார்கள். புதிய கல்விக் கொள்கையில இதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம், இதெல்லாம் நாங்க பேசுறதுனால மும்மொழி கொள்கையை நாங்க சேர்த்து பேசுறோம், எனவே கையெழுத்து போடுங்கன்னு நீங்க ஒரு தமிழரிடத்திலே கையெழுத்து பெற்றாலும் அது உங்களுக்கு கிடைத்த வெற்றிதான். ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லி கையெழுத்தை பெற வேண்டும். மாறாக பொய் சொல்லி அவதூறு பரப்பி கையெழுத்து பெறுகிற வேலையை செய்தால் அது உங்களுடைய பித்தலாட்ட நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுமே தவிர மக்கள் ஆதரவு என்று கருதப்பட மாட்டாது.